கல்விக்காக இலவசங்களை அறிவிக்க தடை கோரிய வழக்கை தேர்தல் முடிந்த பிறகு விசாரிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாநில அரசுகள் அடுக்கடுக்கான இலவச திட்டங்களை அறிவிப்பது தொடர்பாக நீதிபதிகள் காட்டமாக தாத்தா, எவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்தேன் தெரியுமா? ஏமா? இல்ல தாத்தா, நீங்க கதை சொல்லலனா எனக்கு தூக்கமே வராது. அப்படியாமா? சரி சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவன் ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு எப்ப பார்த்தாலும் இதே சொல்றீங்க. புதுசா ஏதாவது ராஜா கதை சொல்லுங்க தாத்தா. நம்ம ஊர்ல ஒரு தூண் இருக்குல்ல, அத பாத்திருக்கியா? பாத்திருக்கேன் தாத்தா. அதை சுத்தி நான் விளையாடுவேன். அந்த தூண் கொண்ட வரலாறு ஒரு சில பேருக்கு தான் தெரியும். ஒரு 1400 வருஷங்களுக்கு முன்னாடி போர்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் வெற்றிக்கான திலகமா மண்ணில் ஒரு அடையாளமா அது நிறுவினாங்க. அது ஏன் தெரியுமா? காஞ்சிபுரம் பல்லவ பேரரசின் இதயம், அறிவும் வீரமும் ஒன்றாக வாழ்ந்த மண். அந்த மண்ணில் நடந்த ஒரு வரலாறு இது. ஒரு தூண் மட்டுமல்ல, ஒரு போரின் நினைவு. கிபி 609 பல்லவ மன்னர்களின் ஆட்சி காலம். கல்வி, கலை, தத்துவம் இவைகளால் உலகமே காஞ்சிபுரத்தை வானோக்கி பார்த்த காலம் அது. ஆனால் அந்த அமைதியின் அடியில் ஒரு புயல் உருவாகி கொண்டிருந்தது. அட, இது என்ன ஒத்தவடை அரண்மனையா அல்லது வழிபோக்கர்களின் விடுதியா? எப்பொழுதும் நெய் இல்லை, உணவில்லை, பழம் இல்லை. அமைச்சரே, இந்த சிம்ம விஷ்ணு அரசு கஜானாவை காலி செய்து சமண மடங்களுக்கும் புத்த மதங்களுக்கும் கல்விக்காக மானியங்களை வாரி வாரி இறைக்கிறார். ஆனால் விளைவு பூஜ்ஜியம். என்ன உளறுகிறீர்கள்? ஆம், நம் தட்சிண பாரதத்தில் உள்ள மன்னர்களும் புத்த துறவிகளும் நம் மன்னரிடம் கல்விக்காக மானியங்களை பெற்றுச் செல்கிறார்கள். நம் மன்னரும் கைகள் சிவந்து போகும் அளவிற்கு கல்வி வளர்ச்சிக்காக கணக்கு பார்க்காமல் மானியங்களை கொடுத்து பிள்ளைகள் இலவசமாக கல்வி கற்று வருகிறார்கள். சில இளைஞர்கள் ரணதிலகன் கூத்தாடியோடு சேர்ந்து கொண்டு நாட்டில் கலகம் ஏற்படும்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நீடித்தால் எங்கே நாடு உருப்படும்? மன்னர் சிம்ம விஷ்ணு கல்விக்காக தனது அரசு கஜானாவையே திறந்தவர். ஆனால் அந்த சலுகையை சிலர் பலவீனமாக நினைக்க ஆரம்பித்தார்கள். நம் அரசர் அளிக்கும் அனைத்து கல்வி சலுகைகளையும் அனுபவித்துவிட்டு படித்து வேலைக்கு செல்லாமல் ரணதிலகனோடு சேர்ந்து கூத்தடிக்கிறார்கள். அரசே, அரசே, அடியேன் ஒற்றனின் ரகசிய செய்தி. தனிமையில் கூற வேண்டிய செய்தியா? இல்லை அரசே, இது நம் தேசத்தின் பாதுகாப்பை சார்ந்த முக்கியமான செய்தி. ரணதிலகன் நம்ம மீது போர் செய்ய சுமார் 1,00,000 நபர்களை கொண்டு ஆங்காங்கே பயிற்சி பற்றைகளை ஏற்படுத்தி கொண்டு பயிற்சி அளித்து வருகிறார். எப்போதும் வேணும்னாலும் போர் சொல்லும் அபாயம் உள்ளது. இது ஒரு சாதாரண கிளர்ச்சி அல்ல, ஒரு சிந்தனைக்கும் ஒரு பொய்யான புரட்சிக்கும் இடையிலான போரின் தொடக்கம். கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என கூறி வரி என்ற போர்வையில் மக்களிடத்தில் பிச்சை எடுத்து இலவச கல்வி அளிக்கின்றோம். ஆனால் இந்த தற்குறிகள் அரசாங்கத்துக்கு எதிராக ரணதிலகனுடன் சேர்ந்து கொண்டு புரட்சி செய்கிறார்களா? இந்த போர் 2 வகையான இளைஞர்களுக்கான போர். நம் அரசின் வரி பணத்தில் படித்து முடித்துவிட்டு வேலை செய்து வரி செலுத்தும் இளைஞர்களுக்கும் வரி செலுத்தாத தற்குறிகளுக்குமான போர். இந்த யுத்தத்தில் ஜெயிப்பது நாம தான் இருக்க வேண்டும் அரசே. ஆம், உண்மைதான். அதிசைவ பெருந்துரா, என்ன செய்யலாம் என்று கூறுங்கள். இந்த போரில் வெற்றி பெற வேண்டும் என்றால் சீன தேசத்தில் உள்ள நம் போதி தர்மர் தான் வர வேண்டும். அப்படியானால் போதி தர்மரை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள். போதி தர்மர் இருக்கும் இடம் தெரிந்த ஒரே நபர் பரஞ்சோதி முனிவர் மட்டுமே. யாரங்கே? பரஞ்சோதி முனிவரை அழைத்து வாருங்கள். காஞ்சி மண்ணில் பிறந்தவர், உலகம் முழுவதும் போற்றப்பட்ட போதி தர்மர். ஆனால் அவர் இப்போது சீன தேசத்தில். யாதும் ஊரே யாவரும் கேளு, ஆன்மீக பரஞ்சோதி முனிவரை வணங்குகிறேன். ஆன்மீகவாதிகளை அவமதித்த தாங்கள் என்னை அழைத்த காரணம்? ஆன்மீகவாதிகளை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு எப்பொழுதும் இல்லை. நான் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டீர். ரணதிலகனை ஒழித்து கட்ட நீங்கள் தான் போதி தர்மரை அழைத்து வர வேண்டும். அது முடியாத காரிய அரசே. போதி தர்மரின் குரு பிரக்ஞதார உயிர் துறக்கும் வேளையில் அவரை பல்லவர் தேசத்துக்கு சென்று ஆட்சி செய்ய சொன்னார். ஆனால் போதி தர்மரோ தான் திரும்பி வந்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு வந்ததாக அவப்பேர் ஏற்படும் என கூறி மறுத்துவிட்டார். அந்நேரம் ஒரு சீடனாக நான் அங்கே இருந்தேன். காஞ்சி மண்ணில் பிறந்த போதி தர்மருக்கு எவ்வளவு தியாக உணர்வு இருக்கிறது.
பரஞ்சோதி முனிவரே, போதி தர்மனின் போர்க்களை கற்று அறிந்த நீங்களும் உங்கள் சீடருமான ஆதிசைவ பெருந்தோரா அவர்களும் சேர்ந்து போர் செய்யலாமே. மன்னிக்கவும், ஆன்மீகவாதிகள் எப்பொழுதும் போர்க்கலைகளை விரும்புவதும் இல்லை, செய்வதும் இல்லை. ஆனால் தர்மத்திற்கு இடுக்கண் வரும்போதும் ஆன்மீகத்தை விட்டு மக்கள் விலகும் போதும் அதை மீண்டும் நிலைநிறுத்த நாங்கள் வருவோம். அரசே, உங்கள் மகன் மகேந்திரவர்மனை வைத்தே இந்த ரணத்திலகனை ஒழித்து கட்டும் பணியை நாங்கள் ஏற்கிறோம். நாங்களும் தேசம் முழுவதும் வரி செலுத்தும் இளைஞர்களை ஒன்று சேர்த்து பயிற்சி அளிப்போம். இந்த யுத்தம் வரி செலுத்தும் இளைஞர்களுக்கும் வரி ஏய்ப்பு செய்யும் இளைஞர்களுக்கான போர். அந்நாளில் ஆரம்பித்தது இதுவரை யாரும் கண்டிராத யுத்தம். இது மன்னர்களின் போர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் நெஞ்சுக்குள் நிகழ்ந்த போராட்டம். பல்லவ நாட்டின் இளைஞர்கள் அன்று 2 பாதைகளில் நின்றார்கள். ஒரு புறம் கலகம், மறுபுறம் கடமை. அந்த மாலை காஞ்சி மண்ணில் ஒரு புது வரலாறு எழுதப்பட்டது. மகேந்திரவர்மன் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி ஒரு மன்னனின் வெற்றி மட்டுமல்ல, ஒழுக்கத்தின் வெற்றி, கடமையின் வெற்றி. அந்த மாபெரும் வெற்றியை மண்ணில் மறக்காமல் வைத்திருக்க ஒரு கல்தூண் நிறுவப்பட்டது. அது வெறும் ஒரு நினைவுச் சின்னம் மட்டுமல்ல, ஒரு கேள்வி, ஒரு எச்சரிக்கை. தாத்தா கதை சூப்பரா இருக்கு. இப்போ அந்த மகேந்திரவர்மன் இருக்காரா தாத்தா? அவர் இல்லமா இப்போ. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா கூத்தாடி ரணத்திலகனை எதிர்த்து போர் செஞ்ச மகேந்திரவர்மன் சாயல்ல இப்பவும் இருக்கலாம். அது யாருன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். வரலாறு எப்போதும் கடந்த காலத்தில் மட்டுமல்ல, அது நம் முன்னாலும் வேரூன்றி நிற்கிறது. இன்று ஒரு கேள்வி மட்டும், ஒரே ஒரு கேள்வி: யார் அந்த மகேந்திரவர்மன்?